முருகாசரணம். இது அமெரிக்காவிலிருந்து முருகன். ஏற்கனவே திருமண தடை இல்லை திருமணம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு பெற்றோர்களோ மணப்பெண்ணோ மணமகனோ திருமணத்தை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிறவங்க பாடுற பாடல் ஒன்று, திருப்புகள்லேருந்து ஒரு பெரிய பாடல் ஒன்று ஏற்கனவே பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். அது கொஞ்சம் ரொம்ப பெரிய பாடலாக இருக்குது, சின்ன பாட்டாக இருந்தால் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்புகழில் இன்னொரு பாடல் இதுக்காக திருமணத்துக்காக இருக்கிற பாடல் இருக்குது. அதை இப்போ பார்க்கலாம். வாங்க போகலாமா? இதுதாங்க பாடல். நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எப்படி பதம் பிரித்து படிக்கிறதுன்னு பாட்டாகவும் படிக்கலாம், பாடலாகவும் ராகத்தோடு படிக்கலாம், இல்லை நீங்கள் போய் வாசிக்கிற மாதிரியும் வாசிக்கலாம். எப்படி பதம் பிரித்து படிக்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டது நாளே, மால் கொண்ட பேதைக்கு உன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே, வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கு குலகாலா, நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டம் பெருமாளே. இதுதாங்க அந்த பாடல். அதோடைய அர்த்தம் லைனுக்கு லைன் பார்த்தரலாமா? நீலம் கொள் மேகத்தின் மயில் மேலே அப்படின்னா, நம்ம மேகம் ப்ளூ கலர் நீல கலரில் தானே இருக்கும். அது மாதிரி அந்த மேகத்தின் நிறத்தை கொண்ட மயில், இந்த மயிலுடைய கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மேகத்தோடைய கலரில் நீல நிறத்தில் இருக்கும், ப்ளூ கலரில். அந்த மயில் மேல் அமர்ந்திருக்கும் முருகன். அதனால் நீ வந்த வாழ்வை கண்டதினாலே, நீ வந்திருக்க ஒன்றை நான் பார்த்துட்டேன். இந்த புறப்பாடு நீங்கள் கிளம்பி வந்திருக்கிற மயில் மேலே இறங்கி நீ வந்திருக்கிற உன்னுடைய பார்த்ததில் நான் உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிருச்சு. அது கிடைச்சதுனால உன்னை நான் நேராக பார்த்ததுனால இப்போ நானே உன்ட்ட நான் சொல்கிறேன். இப்போ மால் கொண்ட பேதைக்கு உன் மனநாரும் அப்படின்னா, மால்னா ஆசை. அதாவது பேதைனா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் அப்படின்னு மங்கையரின் பருவங்கள்னு சொல்லிட்டு பெண்களில் பல சொல்லுவாங்க. பேதைனா ஒரு சின்ன பெண், ஒன்றும் தெரியாத ஒரு பேதை. அப்போ உன் மனநாரும், இதில் நாரும் அப்படின்னா நாற்றம்னு நீங்கள் சுகந்த நறுமணம்னு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இந்த காலத்தில் அர்த்தம் தெரியாமல் பலதை எங்கேயாவது ஒரு சாக்கடை நாற்றம் அடிக்கிறத சாக்கடை நாறுதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக தமிழில் உண்மையான அர்த்தம் நாற்றம் அப்படின்னா மிக சுகந்த நறுமணம், மணக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை நம்ம சொல்கிறதா இருந்தால், இப்போ சாக்கடையை சொல்லணும்னா சாக்கடையிலேருந்து துர்நாற்றம் வீசுகிறதுன்னு சொல்லணும். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், எல்லாத்தையும் நாத்தம் நாத்தம்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், முருகன் அவர் ஒரு மணக்கிற நல்ல சுகந்த நறுமணம் வீசக்கூடிய மாலையை அவர் கழுத்தில் போட்டிருக்காரு. அதை உன் மார்த்தங்கு வாயே அப்படின்னா தாரைன்னா மாலை. ஸோ நீ போட்டிருக்கிற மாலையை நீ போட்டிருக்கல, உன் நெஞ்சில் போட்டிருக்கிற அந்த மாலையை எனக்கு தருள்வாயே அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குறாங்க. இதுதான் நம்ம திருமணத்தை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ முருகன்கிட்ட இதை கேட்குற மாதிரி இந்த பாடல். அப்புறம் வேல் கொண்டு வேலை பண்டறிவோனே, இதில் பாருங்கள் வேல் வேல் வேல்னு 2 தடவை வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. வேல் கொண்டு வேலை அப்படின்னு 2 இடத்துலையும் வேல்னே நம்ம எடுத்துக்கக்கூடாது. முதல் வேல் அப்படின்னா நம்ம கையில் வச்சுருக்கிற வேலாயுதம் வேலை. வேலை பண்டறிவனேன்னா இதுதான் இவர் அன்னைநாதர் வார்த்தை விளையாட்டு நிறையா பண்ணுவார் சந்தத்தில். இன்னொரு வேலைக்கு கடல்னு அர்த்தம். அதாவது இவர் சூரசம்ஹாரம் பண்ணும்போது அரக்கன் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக கடலவே வத்த வச்சுடுவார். அந்த மாதிரி கடலவே காணாமல் போகிற மாதிரி பண்ணிடுவார். அந்த மாதிரி எரிவோனே, அந்த மாதிரி வத்தும்படி செஞ்சவனே வீரம் கொள் சூரருக்கு குலகாலா. இப்போ உங்களுக்கு தெரியும் காலன் அப்படின்னா தெரியும், யமன். அப்போ சூரருக்கு வீரம் குலம். எப்படி இருந்தாலும் முருகனை எதிர்த்து சண்டை போடுறதா இருந்தால் அவன் மிகப்பெரிய வீரனாக தான் இருக்கணும், அவன் சூரனாகவே இருந்தாலும். அதனால தான் வீரம் மிக்க சூரர்களின் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வீரம்கொள் சூரருக்கு குலகால, அவன் குலமே அவன் வம்சமே இல்லாத மாதிரி அவனை நான் அழிச்சுவிட்ட யமன் நீ முருகனே அப்படின்னு. அப்புறம் நாள் அந்த வேதத்தின் பொருளோனே, இது நம்ம ரிக்கேஜூர் சாமதர்வனன்னு 4 வேதங்களினுக்கே பொருள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ரிக்கேஜூர் சாமதர்வனன் இவர் சொல்லலை. அதனால் நம்ம அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு தமிழ் வேதங்கள்னால சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கலாம். இருந்தாலும் அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்தில் இந்த ரிக்கேஜூர் சாமதர்வனம் தான் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. வேதம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொருள் நீ தான்ப்பா, உன்னை எப்படி கூப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் நீ தான் பொருள். நான் என்று மார்தட்டம் பெருமாளே அப்படின்னா,
முருகன் வந்து எப்பயுமே வந்து இங்கே பாடுறா உங்கள் எல்லாத்துக்கும் கடைசியாக கடவுள் நான் தான் சொல்லுவார். இதை பல பாடல்களை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க அப்பாவே பாடின ஒரு புலவரை கூட போய் மண்டையில் தட்டி என்னையும் பற்றி பாடு அப்படின்றதெல்லாம் இருக்குது. கடைசியாக வந்து முருகன் வந்து அந்த மாதிரி பெருமையாக சொல்லிக்கு வரான். எல்லா உயிர்களுக்கும் உள்ளே இருக்கிறதும் நான், எல்லா உயிர்களுக்கும் கடைசியாக என்ன வேணுங்கிறத கொடுக்குறதும் நான் தான் மிகப்பெரிய கடவுள்னு மார்தட்டிக்கு வரான். அதான நான் மார்தட்டும் பெருமாளே அப்படின்னு இந்த பாடல். இதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த பாடலை வந்து பாராயணம் பண்ணுங்கள். நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே. வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கு குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. இவ்வளோதாங்க, மிகச்சிறிய பாடல். இந்த பாடலை வந்து தினமும் பாராயணம் பண்ணுங்கள். 6 தடவை பாராயணம் பண்ணுங்கள். ஒரு மண்டலத்துக்கு 48 நாளைக்கு பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.